எத்தனை காலம்தான் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே அப்படின்னு ஒரு ட்வீட்டு தான் வந்து விஜய் போட்டு அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. டிவிக்கே தலைவர் விஜய் அவர் போட்டிருக்காரு. சரி, இந்த ட்வீட் வந்து எதுக்கு போட்டார், அவர் சொன்னதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, இந்த டயத்தில் அந்த ட்வீட்டை அவர் ஏன் போடணும் அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ட்வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு அவர் நீட்டை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஸோ நீட்டில் வந்து நிறையா ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது. டிஎம்கே வந்து நீட்டை அபாலிஷ் பண்ணிடுவோன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் நீட்டுக்கு வந்து எந்த விதமான விலக்குமே வந்து வாங்கி தரல அப்படிங்கிற பயங்கரமான ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக டிஎம்கே என்ன சொல்லியிருக்காங்க, டிஎம்கே என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து வந்து நீட்டை ஒழிக்கிறதுக்கு போடுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க. டிஎம்கே வந்து அவங்க வந்து ஒரு சட்ட மசோதா வந்து அவங்களோட சட்டமன்ற குழுவில் வந்து இது பண்ணிவிட்டு ஏற்றிட்டு வந்து அதை ஆளுநருக்கு வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. இப்போ அது யார்கிட்ட பெண்டிங்காக இருக்குது, ஆளுநர்கிட்ட பெண்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் வந்து இதை வந்து மேற்கொண்டு டிசிஷன் எடுத்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு தரணும், இல்லை நீட்டுக்கு வந்து வேறு ஏதாச்சும் மெஷர்ஸ் பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். இது வந்து கிளியராக இருக்குங்கன்னு. ஆனால் ஏன் டிஎம்கே வந்து மக்கள் சொல்கிறாங்க, மக்கள் டிஎம்கேட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, டிஎம்கே அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நம்ம தலைவருக்கு தெரியும். திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா முதல் வேலை நான் நீட் தேர்வை ரத்து செய்வேன், சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம்னு செஞ்சு காட்டணும் தலைவர். அவங்க வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயினாக இருக்கட்டும், நீட்டு வந்து நாங்கள் ரத்து பண்ணிடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து பண்ணிடுவோம்னு சாலிடாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டயத்தில் வந்து எடப்பாடி அவங்களாம் சொல்லும்போது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டிஎம்கே என்ன சொன்னாங்கன்னா, எங்கள்கிட்ட வந்து ரகசியம் இருக்குது, அதை வச்சு நாங்கள் வந்து நீட்டை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாலிடாக சொன்னாங்க. தேர்வு ரத்து செய்யப்படும், எங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர். ஸோ அது வந்து மாணவர்களுக்கு வந்து நிறைய வந்து எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு. அதனால தான் டிஎம்கே வந்து பவர் வந்தது. நீட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. ஆனால் டிஎம்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க அந்த வாக்குறுதி வந்து மிஸ்லீடிங்காக கொடுத்தனால இப்போ வந்து அதனால தான் வந்து எல்லாருமே அதை சுட்டி காட்டி அதை வந்து டிஎம்கே வந்து அவங்க கொடுத்தது வாக்குறுதி இல்லைன்னு மாற்ற முடியாதுல்ல. ஸோ அவங்க கொடுத்ததை வந்து அவங்க தப்புன்னு மிஸ்லீடிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும். அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு சொல்கிற எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்ண தான் போகிறாங்க. ஆப்வியஸாக இது ஒரு ஃபேக்ட், அவங்க சைட்லேருந்து வந்த ஒரு ஃப்ளா தான். அவங்க நீட்டுக்கு எதிராக தான் இருக்காங்க, அவங்க ரத்து செய்ய முயற்சி தான் பண்ணுறாங்க. பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதுதான் பண்ணணும். இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் நீட்டை ரத்து பண்ணணும்னா ரத்து பண்ணணும், இல்லை விலக்கு கொடுக்கணும்னா விலக்கு கொடுக்கணும். ஆனால் மிஸ்லீடிங்கான ஒரு ப்ராமிஸ் கொடுத்தது டிஎம்கே மேலே இருக்க ஒரு ஃப்ளா தான். அதை வந்து இவங்க ஒத்துட்டு தான் ஆகணும். ஓகே, ரெண்டாவது வந்து விஜய் அவர்கிட்ட வருவோம். விஜய் வந்து இப்போ ரீசெண்டாக ஆளுநரை பார்த்துட்டு தானே வந்தார். அப்படி நீட்டு விலக்கு வேணும்னா ஆளுநருக்கு வந்து அதை வற்புறுத்திருக்கலாம்ல. ஆனால் அவங்க வந்து விமன் ப்ரொடெக்ஷனை பற்றி பேசிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ் ஓகே. ஆனால் இந்த நீட்டை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆளுநர்கிட்ட ஆரம்பிச்சிருக்கணும்ல இந்த நீட்டை பற்றி. ஆனால் நீங்கள் பேசுனீங்களா இல்லையான்னு தெரியலை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த நீட் விலக்கில் வந்து அது ஸ்டேட் கவர்மெண்ட்டை இவ்வளோ பண்ணியும் காது கொடுத்து கேட்காம இருக்க பிஜேபி அரசு இல்லை ஒன்றிய அரசு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்களா உங்கள் நீட்டில் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து இந்த டயத்தில் இந்த ட்வீட் போட வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, விஜய் அவரோட கொள்கை தலைவராக சொல்கிறது 2 பேர் யார் நிறைய பேர் சொல்கிறாரு. அதில் முக்கியமான 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாரும் அம்பேத்கரும். லாஸ்ட் மந்த் வந்து அம்பேத்கர் வந்து இவங்க அமித்ஷா ஏதோ பேசினதுக்கு வந்து எல்லாருமே பயங்கரமாக கண்டனம் தெரிவித்தாங்க. அப்போ கூட டிவிக்கிலேருந்து என்ன கண்டனம் தெரிவித்தாங்கன்னா, யாரோ சிலர் அப்படின்னு சொல்லி பேர் டைரெக்டாக கூட சொல்லலை. ஆனால் அந்த விஷயத்தில் வந்து ஓகே விட்டாச்சு. இப்போ ரீசெண்டாக இது பெரியாரை பற்றி ரொம்ப தரைக்குறைவான வசனங்களை வந்து சீமான் பேசியிருக்காரு. எனக்கு சீமானா அவர் இவர்னு சொல்ல வந்து இட்ஸ் லைக் வரலை, ஒரு நாகரிகம் கருதி நான் அப்படி பேசுகிறேன். எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. சீமான ஜோக்கர் க்ளவுன்னு தான் எனக்கு சொல்லணும்னு விருப்பம் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறாரு, பின்னாடி ஒன்று பேசுகிறாரு. அவருக்கே நிதானமாக இருக்காரா என்னன்னே நமக்கு சுத்தமாக தெரில சீமான் பேசுகிறது.
அவருக்கு கூட ஒரு கண்டனம் தெரிவிக்க வந்து உங்களால் முடியலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து உங்களோட கொள்கை தலைவரை வந்து அவ்வளோ கொச்சையாக விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு. அவரோட நீங்கள் என்ன சொன்னீங்க, அவரோட கடவுள் வழிபாடு மட்டும்தான் நாங்கள் தவிர்த்துட்டு மற்றெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வந்து சுயமரியாதையை வந்து அவ்வளோ தாக்கி பேசுகிறார் சீமா. நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆட்கள் வெளியே வராங்க. ஸோ அதெல்லாம் பற்றி உங்களுக்கு வந்து பேச டைம் இல்லை. இது வந்து உங்களோட கடமை. நீங்கள் பப்ளிக் ஃபோரமுக்கு வந்துட்டீங்க. ஒரு பார்ட்டி, திராவிடியன் ஐடியாலஜியை கேரி பண்ணுற ஒரு பார்ட்டியாக இருக்கீங்க. சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. நீங்கள் சொல்ல தவறிட்டீங்க. அந்த சமயத்தில் இந்த நீட்டை போடணுமா, போடலாம். நீட்டை போடுறது வந்து தப்பு கிடையாது. பட் நீங்கள் அதுக்கும் சொல்லியிருக்கணும். அது ஒரு இது. அண்ட் ஆல்சோ நான் மோரோவர் விஜய் அவர் என்ன மாதிரி பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஈகராக இருந்தேன். பிகாஸ் ஐ தாட் விஜய் ஒரு நல்ல சீரியஸ் கண்டென்டராக இருப்பார் டிஎம்கேக்கு. பிகாஸ் ஸ்டில் பெட்டர் ஆப்ஷன் அவுட் தேர்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே. பட் டிஎம்கே இஸ் குட் பார்ட்டியான்னு கேட்டால், அதாவது அவங்க வந்து செயின்ட் பார்ட்டியாக எல்லாமே புனிதர்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்கள்ட்டையுமே வந்து அவங்க கட்சிக்காரங்களே அந்த சாதி இதெல்லாம் பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அவங்கள வந்து அவங்க டோஸில் வச்சுருக்கணும். அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் பார்ட்டி வேணும் தமிழ்நாட்டில். நீங்கள் ஆப்போசிஷன் பார்ட்டின்னு இப்போ யார் எடுத்துக்கிட்டீங்க? ஏடிஎம்கே எடுக்கிறீங்கன்னா அவங்க இப்போ இருக்காங்களா இல்லையானே தெரியல கேமில். அதுக்கப்புறம் என்டிகே, பிஜேபி, அவங்க 2 பேருமே வந்து இட்ஸ் லைக் என்டிகே இஸ் ஜஸ்ட் அ ஜோக் இன் தமிழ்நாடு. அது மேலே அவங்க யாருமே கிடையாது. அது போக பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக வர முடியுமான்னு கேட்டால் வர முடியாது. பிகாஸ் ஆப்வியஸ்லி ஹிந்துத்துவா இருக்குது, தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ வேறு வழி இல்லாமல் டிஎம்கேக்கு தான் போகிறாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு பேசிக் க்ரைட்டீரியா மீட் பண்ணுற ஒரு கட்சினா டிஎம்கேவாக இருக்குது. டிஎம்கே எப்படி இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலான்னா ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் பார்ட்டி வந்தால் தான் பண்ண முடியும். நான் கூட விஜய் வந்தோடனே ஓகே நல்லா கண்டென்டடாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா அவர் வெளியவே வரதில்லை. பனையூரில் தான் அரசியல் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப, அதாவது வந்து இந்த டிஎம்கே இணைய ஊபிஸ்லாம் விஜயை போட்டு கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கே ஒரு மாதிரி என்னடா எதுக்கு எடுத்தாலும் கடிக்கிறீங்களடா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் ஆப்வியஸாக ஹி டர்ன்ட் இன்டு ஒன். பட் இன்னும் அவருக்கு டைம் இருக்குது. ஆப்வியஸாக இந்த ஈரோடு பை எலெக்ஷனில் நிற்க போகிறதில்ல. கண்டிப்பாக அவரால் யாருக்கும் சப்போர்ட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்காச்சும் சப்போர்ட்டுன்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக ஒன்று டிஎம்கே சைடு பண்ணணும். டிஎம்கே சைடு பண்ணால் மொத்தமாக அவங்களோட இது அரசியல் போயிடும். ஏடிஎம்கே சைடு பண்ணால் ஆப்வியஸாக பிஜேபி அலையன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ இந்த டயத்தில் விஜய் யாருக்கும் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல, பண்ண மாட்டார் ஆப்வியஸாக. அதே மாதிரி அண்ட் ஆல்சோ ஹி டோன்ட் வாண்ட் டு கண்டெஸ்ட் இன் அ பை எலெக்ஷன் அண்ட் லூஸ் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஓட்டிங் பவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் காட்டுனா அவர் விரும்ப மாட்டார். அண்ட் ஆல்சோ இன்னும் டைம் இருக்குது. ஸோ விஜய் வந்து நிறையா டெவலப் பண்ணிவிட்டு அதிலிருந்து மேலே வந்து ஏதாச்சும் உருப்படியாக பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் பொதுச் செயலர் மிஸ்டர் புசி ஆனந்த் இருக்கார்ல, அவரை தான் வெளியே விடுறீங்க. அவர் தான் உங்கள் கட்சியோட ஃபேஸாக இருக்கார். நீங்கள் தான் உங்கள் கட்சியோட ஃபேஸாக இருக்கணும். நீங்கள் தான் வெளியே வந்து எல்லா இடத்துலையும் கலந்துக்கணும். நான் வந்தால் கூட்டம் வரும் அப்படி இப்படின்லாம் சீனே கிடையாது. நீங்கள் கட்சி அரசியல் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் வெளியே வந்து பண்ணணும். அப்படி பண்ணி நீங்கள் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் என்ன பண்ணுறீங்கன்னு.